Hi, welcome to Keru Food Basket channel. இன்னைக்கு வீடியோல நம்ம keema paratha எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான keema paratha செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. கூட ஒரு bell icon இருக்கும். all என்ற ஆப்ஷனையும் click பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு notifications வந்து சேரும். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தலாம். keema ஒரு கப், ஒரு முட்டை. இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான ingredients. 2 கப் கோதுமை மாவு. இதுல salt கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் இல்லனா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் மாவு நல்லா சாஃப்ட்டா இருக்கும். நார்மலா நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு வந்து பிசையோமோ அதே அளவுல நம்ம நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கீமா ஆல்ரெடி நம்ம எப்படி செய்யலாம்ன்றது நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்கிறேன். போய் பாருங்க. நம்ம வீட்ல இருக்கிற சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ்ல ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கீமா எப்படி செய்யலாம்ன்றது லாஸ்ட் வீடியோல நான் போட்டுருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப்புக்கு 3/4 கப் தண்ணி கரெக்ட்டா இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா mix பண்ணிட்டோம். இதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு சாஃப்ட்டா நம்ம பிசையுமோ அதே மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு. இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு ஒரு பால் நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா ரவுண்டா நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி டேபிள் இல்லனா வர்க் ஏரியா டேபிள் டாப் எது மேலனா நல்லா நம்ம மாவு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி ஸ்மால் சைஸ்ல நம்ம திரட்டுவோம். இது கொஞ்சம் பெரிய அளவுக்கு நம்ம சப்பாத்தி உருட்டி எடுக்கணும். அடிக்கடிக்கு மாவு டஸ்ட் பண்ணிட்டு திரட்டிக்கணும். இல்லனா நமக்கு கீமா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஈரப்பதம் இருக்குதுனால நம்ம எது மேல வச்சு நம்ம திரட்டுறோமோ பரத்தா அப்படியே ஒட்டிக்கும். சோ மாவு நல்லா திரட்டிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் இல்லனா 3 ஸ்பூன் அளவுக்கு கீமா ஆட் பண்ணிக்கலாம். இது மேல ஒரு முட்டை அப்படியே ஒடிச்சும் சேர்த்துக்கலாம்னா இல்ல இந்த மாதிரி 2 இல்லனா 3 ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எக் வேணானா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணனும். அகைன் அது மேல ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த 2 சைடுல இருக்கிற இதையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ பரதா திரட்டியாச்சு. இப்போ நம்ம நான் ஸ்டிக் pan ஸ்டவ்ல வச்சிருக்கோம். சூடானதும் அது மேல கொஞ்சம் போல பட்டர் இல்லனா எண்ணெய் கிரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது. இப்போ நம்ம இந்த மாதிரி panல போட்டாச்சு. இது குறைஞ்சது 10 நிமிஷம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விடணும். அப்பதான் பாத்தீங்கன்னா நல்லா பிரவுனா கிறிஸ்பியா கோல்டன் கலர்ல நல்லா குக் ஆகும். இது மேல ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா நமக்கு தின்னா கரெக்ட்டா இருக்கும். சீக்கிரமா குக் ஆயிடும். ஒரு சைடு நம்ம ஃபோல்ட் பண்ணதுனால கொஞ்ச நேரம் டைம் ஆகும். இப்போ நம்ம திருப்பி போடலாம். பாத்தீங்கன்னா நல்லா ஃபோல்ட் பண்ண அந்த இடம் பாத்தீங்கன்னா நல்லா brownish கலர்ல கிறிஸ்பியா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் 5 ல இருந்து 6 நிமிஷம் போதும். ஏனா ரொம்ப தின்னா இருக்குறதுனால சீக்கிரமா குக் ஆயிடும். இப்போ நல்ல சூப்பரான எம்மியான கீமா பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்தி இப்போ கட் பண்ணி காட்றேன். நம்ம சேர்த்திருக்கிற எக் பாத்தீங்கன்னா நல்லா பாயில் ஆயிருக்கும். இதுக்கு சைடு டிஷ் எதுவுமே தேவைப்படாது. இல்லனா நம்ம ஆனியன் raitha வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கேரு ஃபுட் பாஸ்கெட் சேனலுக்கு Subscribe பண்ண மறந்துடாதீங்க. டாடா பை பை.